திருச்செந்தூர் முருகன் நேரடியாக உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன். உன்னுடைய இதயம் காத்து கொண்டிருக்கின்ற அந்த நற்செய்தி இன்னும் 60 நிமிடங்களில் உன்னுடைய செவி வந்து சேரும். திருச்செந்தூரின் சிவந்த மணல்களில் நின்று கடல் அலைகளின் ஓசையில் கலந்த என்னுடைய அருள்வாக்கு இன்று உனக்காக வந்திருக்கின்றது. ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றாய். அந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்கும் முன்னால் உன்னுடைய மனதை நீ முதலில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அமைதியான மனம்தான் தெளிவான தீர்வை தரும். தினந்தோறும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள். அறிவுதான் வெற்றிக்கான மிகப்பெரிய ஆயுதம் என்பதை தெரிந்தும் கொள். போட்டியில் பிறரை வீழ்த்துவதை காட்டிலும் உன்னை நீ உயர்த்த முற்படு. உண்மையான வெற்றி நீ உன்னையே மேம்படுத்தும் பொழுதுதான் கிடைக்கும். சிறிய வெற்றிகளை கூட கொண்டாட நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சிறு வெற்றிதான் பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். பெரிய வெற்றியை எதிர்நோக்கி நீ செல்லும் பொழுது சிறு மகிழ்ச்சி கிடைத்தால் கூட அதை அனுபவிக்க வேண்டும். நேரத்தை வீணாக்காமல் வாழ்வில் தோல்வி அடைந்தவர்களெல்லாம் பெரும்பாலும் நேரத்தை சரியாக பயன்படுத்தாதவர்கள்தான். நேரத்தை எப்பொழுதும் வீணடிக்காமல் தோல்வியை சந்திக்காமல் உனக்கான வெற்றியின் இலக்கை நீ இனி தேடிக்கொள்வாய். உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் விட்டுவிடாதே. ஒரு முறை மனதில் இலக்கை வைத்துவிட்டால் தினமும் அதை மனதிற்குள் படி, அதை அணுகி செயல்படு. மனக்கசப்பையெல்லாம் நீக்கிக்கொள். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை இன்றளவும் சுமந்து செல்லும் மனிதர்கள் எதிர்காலத்தை காண முடியாது. கடந்த காலத்தில் நடந்த அந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் உன் மனதில் இருந்து நீக்கிவிடு. சிக்கலை சின்னதாக உடைத்து பார். பெரிய பிரச்சனையை ஒரே தடவையில் தீர்க்க முடியாது. சிறு சிறு பகுதிகளாக பிரித்து அணுக தெரிய வேண்டும். கோபம், கவலை, அவசரம், இந்த மூன்றுமே தீர்வுகளை மறைக்கக்கூடியது. அதனால் இம்மூன்றையும் விட்டுவிடு. உதவி கேட்க எப்பொழுதும் அச்சப்படாதே. நல்லவர்களிடம் கேட்கும் ஒரு ஆலோசனை உன்னை நீண்ட பாதையில் காப்பாற்றக்கூடியது. தவறுகள் செய்தால் கூட அதை ஏற்றுக்கொள். பிறர் சொன்னாலும் சரி அல்லது உனக்கே தெரிந்தாலும் சரி, ஒரு தவறு என்று அது தெரிந்துவிட்டால் அதை ஒப்புக்கொண்டு சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அந்த தவறை மறைக்கவோ அல்லது அதை மீண்டும் தொடரவோ நிச்சயம் கூடாது. எல்லா விஷயத்தையும் நீ நேர்மறையாக சிந்திக்க பழக தெரிய வேண்டும். மனம் நன்றாக இருந்தால்தான் கடினமான சூழ்நிலைகளை கூட நம்மால் தளர்த்த முடியும். எதிர்மறையாக சிந்திப்பதை விட்டுவிட்டு நேர்மறையாக சிந்திக்கப்பார். எது நடந்தாலும் அதை உனக்காக சாதகமாக முடிக்குமாறு வாய்ப்புகளை சூழ்நிலைகளில் தான் நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். சற்று சிந்தித்து அதை உனக்கேற்றவாறு மாற்றிக்கொண்டால் கடினமான சூழல்கள் எல்லாம் இலகுவாகிவிடும். பிரார்த்தனையை நம்பு, நம்பிக்கையை நம்பு. என்னை ஒரு முறை முழுமனதோடு அழைத்தால் கூட உன் பிரச்சனைக்கான கதவு தானாக திறந்துவிடும். முருகா என்று என்னை மனதார நினைத்து அழைத்துப்பார். அடுத்த நொடிய உன் பிரச்சனைக்கான தீர்வு உன் மதியில் தோன்றுவதை நீ உணர்ந்து விடுவாய். பல பிரச்சனைகளுக்கும் தீர்வை இப்பொழுது நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். முருகன் தன்னுடைய வேலின் முனையில் ஒளியை வைத்திருக்கின்றான் என்று அனைவரும் அறிவார்கள். அந்த வேலின் ஒளியானது இப்பொழுது உன் மீது பட்டு கொண்டு இருப்பதால் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும். உன்னுடைய மனம் மிகவும் சுத்தமாக இருப்பதை நான் இப்பொழுது பார்க்கின்றேன். நற்செய்தி வரும் பொழுது மனம் சந்தேகத்தால் நிரம்பி இருக்காமல் அதை நீ முழுவதுமாக உணர முயல வேண்டும். கடந்த கவலைகளை விட்டுவிடு. இன்று வரப்போகும் மகிழ்ச்சிக்கு நேற்று நடந்த துக்கத்தை இடையூறாக விடாதே. உறுதியான நம்பிக்கையை கொள். நான் பெறப்போகின்றேன் என்று மனதில் சொல்லிக்கொள். அதுதான் நேர்மறையான ஆற்றலை இழுத்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த முருகனை மனதிலே நினை. ஓம் சரவணபவ என்று உச்சரிப்பது நம்பிக்கையின் தீபத்தை உன்னுடைய உள்ளத்தில் ஏற்றக்கூடிய சக்தி. வெற்றி என்பது முடிவல்ல, ஆரம்பம். இப்பொழுது இனிமேல் உனக்கு வெற்றி நிச்சயம்.